இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இந்த பக்கம் 4 கொம்பு, அந்த சைடுல ஒரு 4 கொம்பு. என்ட்ரன்ஸ் வந்து நம்ம வீட்டு மாதிரியே வச்சுப்போம். தரையெல்லாம் நல்லா கொத்தி விட்டோம்னு வச்சுக்கோ. டேய் வீரா, வந்தவங்க உள்ள வராம இங்க என்ன பண்றீங்க? வாங்க வாங்க உள்ள போலாம். ஒன்றும் இல்லத்த, நாங்கள் எங்கேயும் போகல. இங்கேயே ஒரு குடிசை கட்டி இங்கேயே தங்க போகிறோம். ஆனால் உள்ள மட்டும் வரமாட்டோம், அவ்வளோதான். குடிசையா? எஸ். டேய் என்னடா நீ, நம்ம வீடு இவ்ளோ பெருசா இருக்கு, நீங்க ஏன்டா குடிசையில எல்லாம் தங்கணும்? வாங்க உள்ள போலாம் வாங்க. என் பொண்டாட்டி ஒரு முடிவு எடுத்துட்டானா அதுக்கு மறுபேச்சே கிடையாது. நீ போ, இங்க தானே இருக்க போறேன். நான் என்ன வெளிநாட்டுக்கா போயிட்டேன்? மாறா, ஏன்டா இதெல்லாம்? நீ உள்ள வாடா, அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாரு, நம்ம பேசிக்கலாம். சரி வீரா, வேலையை பார்ப்போம் வா. அந்த பேக் வரும். உங்க அண்ணன் வந்துட்டாரு, நீ போ. நீ கிளம்பு. நீ உள்ள வாடா. போங்கிறேன், திட்டுவாரு. உனக்கு புள்ளைக்கு ஒரே புடிவாதம் தான். இப்ப நீயும் கூட சேர்ந்துட்டல, செய்யுங்க, உங்க இஷ்டம் போல செய்யுங்க. வீரா, நம்ம கட்ட போறது சின்ன கூரை வீடு தான், கொஞ்சம் வசதி இல்லாம தான் இருக்கும். நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்பல, உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? கூரை கூட இல்லாம எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க மாறா. எனக்கு இதுல எல்லாம் எந்த கஷ்டமும் கிடையாது. நான் அவன் அங்க குடிசை போட்டு தங்க போறான்னா, நீ எதுவும் பேசாத, அப்புறம் அவன் இங்க இருந்து போயிட போறான். இதுவா இருந்தாலும் சரி இரு, பக்கத்து வீட்டுல மண்வெட்டி கடப்பரெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அங்க என்ன பண்ற? இந்த வரேன்னா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ ஒரு ஓரமா ஒதுங்கினு வேடிக்கை மட்டும் பாரு. டேய் மாறா, டேய் டேய் என்னடா பண்ற? இங்க தாண்டா குடிசை போட்டு தாங்கலான் இருக்கோம். இங்க வீடா? டேய் எதுக்கு இதெல்லாம்? வா உள்ள வா. டேய் அமைதியா உள்ள போங்க. அப்பாக்கு தெரிஞ்சிட போது, முதல்ல உள்ள போங்க. டேய் அவர் உள்ளதாண்டா இருக்காரு, அவருக்கு இதெல்லாம் தெரியாது. மாறா, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். அக்கா நான் போய் எடுத்துட்டு இல்ல பரவாயில்ல வேண்டாம். மாறா, நீ போய் வாங்கிட்டு வரியா? நான் போய் கடையில வாங்கிட்டு வந்தேன். என்ன வீடு? இல்ல பரவாயில்ல, இருங்க, நான் வீட்ல இருந்து எடுத்து வரேன். மாறா, அக்காக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல கொஞ்சம் ஈரம் இருக்கதாக்கா செய்யுது. ரத்த பாசம்ல விட்டுருமா?